முக்கிய செய்திகள். பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி இந்தியா வருகை, தீவிரவாதத்தை ஒழிப்பது குறித்து பிரதமருடன் பேச்சு. இந்திய எம்பிக்கள் குழு 16ஆம் தேதி இலங்கை பயணம். தமிழகத்தை சேர்ந்த 7 எம்பிக்கள் குழுவில் பங்கேற்பு. திரைப்பட தொழிலாளர்கள் தயாரிப்பாளர்கள் சங்க மோதல் முற்றுகிறது. அரசு நடத்தும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க தயாரிப்பாளர்கள் சங்கம் மறுப்பு. நாடு முழுவதும் 12 மையங்களில் ஐஐடி தேர்வுகள் நடைபெற்றது. 5 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியா வந்திருந்த பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியிடம் தீவிரவாதத்தை ஒழிப்பது குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தினார். தீவிரவாதி அபீஸ் சையத் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்றும் சர்தாரி உறுதியளித்துள்ளதாக தெரிகிறது. பாகிஸ்தானிலிருந்து அதிபர் சர்தாரி தனது குடும்ப உறுப்பினர்கள் 14 பேருடனும் உள்துறை அமைச்சர் ரகுமான் மாலிக் மற்றும் அரசு அதிகாரிகளுடனும் வந்திருந்தார். அதன் பின்னர் 12:35 மணிக்கு பிரதமர் இல்லத்திற்கு சென்ற சர்தாரி அங்கு பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து பேசினார். அதன் பின்னர் மதிய விருந்து நடைபெற்றது. பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி அவரது மகன் பிலவாஸ் மற்றும் 2 மகள்களுடன் விருந்தில் பங்கேற்றார். இந்த விருந்தில் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், SM கிருஷ்ணா, எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ், அத்வானி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதன் பின்னர் பிரதமரும் அதிபர் சர்தாரியும் சுமார் 30 நிமிடங்கள் பேசினர். அப்போது தீவிரவாத ஒழிப்பு, வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் தீவிரவாதி அபீஸ் சையத் குறித்து பிரதமர் மன்மோகன் சிங் சர்தாரியிடம் பேசினார். அபீஸ் சையத் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என சர்தாரி தெரிவித்துள்ளார். பின்னர் பிரதமர் மன்மோகன் சிங்கும் பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியும் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இரு நாட்டு தொடர்பான பேச்சுக்கள் கருத்தொற்றுமையுடன் இருந்ததாகவும் பாகிஸ்தானுக்கு வருமாறு விடுத்த சர்தாரியின் அழைப்பை தான் ஏற்றுக்கொண்டதாகவும் பிரதமர் மன்மோகன் சிங் கூறினார். இந்த சந்திப்பு இனிமையாக இருந்ததாக பாகிஸ்தான் அதிபர் சர்தாரி தெரிவித்தார். We've had some very fruitful bilateral talks together. India and Pakistan are neighbors. We would like to have better relations with India. We've spoken on all topics that we could have spoken about, and we're hoping to meet on Pakistan soil very soon. President Zardari is on a private visit, and I have taken advantage of this visit to discuss with him all bilateral issues, and I am very satisfied with the outcome of this visit. And President Zardari has also invited me to visit Pakistan. I would be very happy to visit Pakistan on a mutually convenient date. இதனிடையே சர்தாரியின் மகன் பிலவாஸ் சர்தாரி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அப்போது ராகுல் காந்தியை பாகிஸ்தானுக்கு வருமாறு பிலாவல் அழைப்பு விடுத்தார். பின்னர் ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் உள்ள தர்காவில் சிறப்பு வழிபாடு செய்த சர்தாரி அங்கிருந்து மாலை டெல்லி சென்று பாகிஸ்தான் புறப்பட்டு சென்றார். அதிபர் சர்தாரியின் பாதுகாப்பிற்காக டெல்லியில் 2000 போலீசாரும், ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீரில் 3000 போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தனர். பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியுடன் பிரதமர் மன்மோகன் சிங் பேசியது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த வெளியுறவுத்துறை செயலர் ரஞ்சன் மத்தாய், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக உறவு மற்றும் தாராள விசா அனுமதிப்பது குறித்தும் இருவர்களும் பேச்சு நடத்தியதாக குறிப்பிட்டார். மிகவும் வேண்டப்பட்ட நாடு அந்தஸ்தை இந்தியாவிற்கு வழங்குவது குறித்தும் விவாதித்ததாகவும், எதிர்வரும் வெளியுறவுத்துறை செயலர்கள் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். மேலும் மும்பை தாக்குதல் தொடர்பான குற்றவாளி அபீஸ் சையத்தை இந்தியாவிடம் ஒப்படைப்பது குறித்தும் அவர்கள் விவாதித்ததாக ரஞ்சன் மத்தாய் குறிப்பிட்டார். இறுதிக்கட்ட போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களை இந்திய எம்பிக்கள் குழு நேரில் சந்தித்து ஆய்வு நடத்தவுள்ளது. வரும் 16ஆம் தேதி இலங்கை செல்லும் எம்பிக்கள் குழு அங்கு ஒரு வாரம் தங்குகிறது. நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் பாரதிய ஜனதா எம்பியுமான சுஷ்மா சுவராஜ் இந்த குழுவுக்கு தலைமை தாங்குகிறார். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக மற்றும் இடதுசாரிகள் கட்சியை சேர்ந்தவர்களும் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதர்சன நாச்சியப்பன், NSV சித்தன், கிருஷ்ணசாமி, மாணிக் தாகூர், திமுகவை சேர்ந்த TKS இளங்கோவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ரங்கராஜன், அதிமுகவை சேர்ந்த ரவி பெர்னாட் ஆகிய 7 தமிழக எம்பிக்கள் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர்.
போரினால் பாதிக்கப்பட்ட இலங்கை தமிழர்களின் மறுவாழ்வு நலத்திட்டங்களுக்காக இந்திய அரசு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. இந்நிலையில் இலங்கை தமிழர்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை முறையாக செலவு செய்யப்படுகிறதா, மறுவாழ்வு பெற்ற தமிழர்கள் எவ்வளவு, மனித உரிமை மீறல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட தமிழர்களின் நிலை என்ன, மேலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன என்பதையும் பாதிக்கப்பட்டவர்களிடம் இந்த குழுவினர் கேட்டு அறிய உள்ளனர். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி பகுதிகளுக்கு இந்த குழுவினர் செல்கிறார்கள். திரைப்பட தொழிலாளர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் இடையேயான மோதல் மேலும் வலுக்கிறது. ஊதிய உயர்வு பிரச்சினை காரணமாக கடந்த 7ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள பெப்சி அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியாது என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே தயாரிப்பாளர்கள் சங்கம் 2 பிரிவினராக இருப்பதால் பெப்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் தங்களால் பெப்சியுடன் பேச்சு நடத்த முடியாது என்று அந்த சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் தயாரிப்பாளர் சங்கத்தின் துணை செயலாளர் சிவா, தொழிலாளர் நலத்துறை ஆணையம் சார்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக வந்த செய்தி பொய் என்று கூறியுள்ளார். தங்களுக்கு முறையான அழைப்பு தொழிலாளர் நலத்துறை ஆணையத்திடம் இருந்து வரவில்லை என்று தெரிவித்துள்ள அவர், பெப்சியுடன் பேச்சு நடத்த முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதனிடையே புதிய திரைப்பட தொழிலாளர் சங்கம் ஒன்றை ஏற்படுத்தியுள்ள தயாரிப்பாளர் சங்கம் சில முக்கிய படங்களுக்கான படப்பிடிப்பு வேலைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதனால் ஆத்திரத்தில் உள்ள பெப்சி அமைப்பு அதன் கீழ் இயங்கும் ஓட்டுநர் அமைப்பினருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளது. பெப்சி அமைப்பிற்குள்ளேயே 2 பிரிவாக செயல்படுவதாகவும் கூறப்படுகிறது. முன்னதாக தொழிலாளர் நலத்துறை சார்பில் விடுத்துள்ள பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதாக தெரிவித்துள்ள பெப்சி அமைப்பின் செயலாளர் சிவா, புதிய திரைப்பட தொழிலாளர் சங்கம் என்ற வார்த்தையை தயாரிப்பாளர் சங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் இன்று 5 லட்சம் பேர் ஐஐடி நுழைவுத் தேர்வு எழுதுகின்றனர். காப்பி அடிப்பதை தடுக்க செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஐஐடி எனப்படும் இந்திய தொழில்நுட்ப கல்லூரிகளில் மொத்தமுள்ள 10,000 இடங்களுக்கான மாணவர் சேர்க்கைக்காக நுழைவுத் தேர்வு நடத்தப்பட்டது. 12 நகரங்களில் 158 மையங்களில் தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நாடு முழுவதிலும் இருந்து 5 லட்சம் மாணவ மாணவியர்கள் இந்த தேர்வை எழுதினர். மாணவர்கள் தேர்வு அறைக்குள் மொபைல் போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வு முடிவுகள் மே 18ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளன. கடந்த ஆண்டு நுழைவுத் தேர்வு எழுதிய 68,240 மாணவர்களில் 13,602 பேர் மட்டும் ஐஐடி சேர்க்கைக்கு தகுதி பெற்றது குறிப்பிடத்தக்கது. புதிய பொதுக்கணக்கு குழுவிற்கு 15 மக்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புதிய பொதுக்கணக்கு குழுவில் புதுமுகங்களாக முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் மற்றும் திமுகவை சேர்ந்த TKS இளங்கோவன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். 1 வருட காலத்திற்கு செயல்படும் இந்த பொது கணக்கு குழு மே 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். 2G ஊழல் குறித்த வரைவு அறிக்கையை 2010-2011ஆம் ஆண்டிற்காக பொது கணக்கு குழு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்தது. காங்கிரஸ் உறுப்பினர்களின் எதிர்ப்பை அடுத்து அந்த அறிக்கை திரும்பப் பெறப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் பண்டிகை இன்று நாடு முழுவதும் இன்று காலை கொண்டாடப்பட்டது. சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி தூய அன்னை ஃபாத்திமா தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனை இன்று காலை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். விழாவை முன்னிட்டு அன்னை ஃபாத்திமா திருத்தல ஆணையம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஈஸ்டரை முன்னிட்டு நேற்று இரவு 11 மணி முதல் இன்று அதிகாலை 2 மணி வரை சிறப்பு ஆராதனை பிரார்த்தனை நடைபெற்றது. அதன் பிறகு மந்திரிக்கப்பட்ட பாஸ்கா எனப்படும் புனித நீர் பிரார்த்தனையில் பங்கேற்றவர்கள் மீது தெளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் கத்தோலிக்க திருச்சபை தேவாலயத்தில் ஈஸ்டர் பண்டிகை சிறப்பு பிரார்த்தனை நேற்று நள்ளிரவுக்கு பிறகு நடைபெற்றது. இதில் பெண்கள் ஏராளமானோர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி வழிபாட்டில் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் 29 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறிகள் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னையில் 14 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் தண்டையார்பேட்டை தொற்று நோய் தடுப்பு மையத்தில் பணியாற்றும் மருத்துவர்கள், செவிலியர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் தனி வார்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. கிங் இன்ஸ்டிடியூட்டில் பணியாற்றுவோருக்கும் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இதனிடையே சென்னை புறநகரில் உள்ள பள்ளி ஒன்றின் ஆசிரியருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த பள்ளியின் மாணவியர்களை மாநகராட்சி மருத்துவர்கள் பரிசோதித்தனர். கோவை உள்ளிட்ட இடங்களில் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் 15 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் 74 வயதான விவசாயி ஒருவர் பன்றிக் காய்ச்சல் காரணமாக உயிரிழந்தார். இது தவிர பன்றிக் காய்ச்சலை தடுக்க 2.5 லட்சம் தடுப்பூசிகள் வழங்க வேண்டும் என்று
மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இமாச்சல பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் பன்றிக் காய்ச்சல் பரவி வருகிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 4 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நோய் அறிகுறி உள்ள 4 பேரில் கர்ப்பிணி பெண் ஒருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இமாச்சல பிரதேசத்தின் மாண்டி மாவட்டத்தில் முதியவர் ஒருவருக்கு பன்றிக் காய்ச்சல் அறிகுறி உறுதி செய்யப்பட்டுள்ளது. முதியவரின் குடும்பத்தை சேர்ந்த மற்றவர்களுக்கும் நோய் பாதிப்பு உள்ளதா என பரிசோதனை நடத்தப்பட்டு வருவதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். பெங்களூருவில் பன்றிக் காய்ச்சல் தாக்கிய 2 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு பறவை காய்ச்சல் நோய் பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நாசிக்கில் 8 பேர் பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் முதன்முறையாக 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்றிக் காய்ச்சல் அறிகுறி தென்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் 36 கோடி பேர் இன்னும் ஏழைகளாக உள்ளனர். திட்ட கமிஷன் அறிவிப்பு. கைதிகளை விடுவிப்பது குறித்து முன்கூட்டியே தகவல் அளித்தால் மட்டுமே இத்தாலியரை விடுவிக்க முடியும். மாவோயிஸ்டுகள் புது நிபந்தனை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.